வணக்கம். நிஃப்டி தினம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 நாளாக தொடர்ந்து மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, நாளைக்கு உள்ள லெவல்ஸு 14/7/2026க்கான லெவல்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறோம். இப்போ மார்க்கெட்டு எதில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா 24,209 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,266 இருக்குது. அடுத்து அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,307 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,345 ஒரு லெவல் இருக்குது. அதுக்கடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 24,400 ஒரு லெவல் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,472 ஒரு லெவல் இருக்குது. அடுத்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருந்துச்சுன்னா அடுத்து இமீடியட்டாக வந்து 24,188 பிரேக் அவுட் பண்ணணும். அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 24,112 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,036 ஒரு லெவல் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,953 ஒரு லெவல் இருக்குது. இதுதான் நாளைக்கு 14/7/2026க்கான லெவல்ஸு. மார்க்கெட்டு காலையில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இதே மார்க்கெட்டு கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸ் மாறும். அடுத்து 15 மினிட்ஸை கூட நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் லெவல்ஸு. ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கூட இந்த மாதிரி லெவல் இருக்குது. அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கெட்டை வந்து எப்போதுமே காலையில் ஓப்பன் பண்ணோன்னு டக்குன்னு போய் ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். எடுத்தோடனே டக்குன்னு ஒரு ட்ரேடுக்குள்ளே போனோம்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு பார்க்கணும், இல்லை சைடு வைஸான்னு பார்க்கணும். அப் ட்ரெண்டாக இருந்தால் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்லாம் ட்ரேட் எடுக்கலாம், சைடு வைஸில் எடுக்கக்கூடாது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு ட்ரேடு மட்டும் எடுங்க. நிறையா ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேபிட்டலை எப்போதுமே சேவ் பண்ணிக்கிறங்க. ஒன்ஸ் நீங்கள் கேபிட்டலை ஒரே நாளில் காலி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ட்ரேட் பண்ண முடியாது. கேபிட்டல் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்காது. கேபிட்டலை முதல்ல காப்பாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த நாள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ட்ரேடை நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாமல் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 14/7/2026க்கான லெவல்ஸு நிஃப்டி 50. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.